வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தேசிய தினம், தேசிய நுகர்வோர் தினம், நேஷ்னல் கன்சியூமர் டே. இந்த தேசிய நுகர்வோர் தினம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள், வழிகாட்டுதல்கள் என்ன, இதை நாம் ஏன் அறிந்திருக்க வேண்டும், இதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நுகர்வோர் உரிமை என்கிற ஒரு விஷயம். இந்த நுகர்வோருடைய உரிமைகள் என்பது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லது சேவைக்கும் ஒரு விலை செலுத்துகிறீர்கள். அந்த விலைக்குரிய நியாயமான அந்த பலனை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறாவிட்டால் அல்லது அவை உங்களுக்கு மறுக்கப்பட்டால் நீங்கள் அதற்கான ஒரு நியாயத்தை பெறுவதற்கும் அதற்கான இழப்பீட்டை பெறுவதற்கும் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. நீங்கள் கடைகளில் வாங்கிய சிறு சிறு பொருள்கள் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு வாங்கக்கூடிய சேவைகள் அல்லது நீங்கள் தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாவற்றிற்குமே இது பொருந்தும். இந்த நுகர்வோர் உரிமை சட்டங்கள் வந்த பிறகுதான் உற்பத்தியாளர்கள் அல்லது சேவைகளை அளிப்பவர்களுக்கு மக்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வும் கடப்பாடும் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நுகர்வோர் சட்டங்கள் என்பது என்ன? இதை நாம் எப்படி பயன்படுத்துவது? நுகர்வோர் தனி நீதிமன்றங்களே இருக்கின்றன. நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், அந்த பொருள் ஏதாவது பழுதுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை உடனடியாக திருப்பி கொடுப்பதற்கான உரிமையை, அந்த பொருளை மாற்றிக்கொள்வதற்கோ அல்லது அதற்கான பணத்தை பெறுவதற்கோ உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அதை உங்களுக்கு தர மறுத்தால் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு சென்றால் மிக கடுமையான அபராதம் அவர்களுக்கு விதிக்கப்படுவதுடன் உங்களுக்கு இழப்பீடும் வழங்கப்படுகிறது. நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், அது மருத்துவ சேவையிலிருந்து தொடங்கி பயணங்களிலிருந்து தொலைத்தொடர்பு வசதிகளிலிருந்து நாம் அன்றாடம் வாங்குகிற பொருள்களிலிருந்து இது நடைமுறையில் இருக்கிறது. உதாரணமாக ஒரு உணவகத்தில் போய் ஒரு உணவுப் பொருளை வாங்குகிறீர்கள். அந்த உணவுப் பொருள் தரமற்றதாக இருந்தால் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் வாங்கக்கூடிய ஆடைகளில் பழுதுபட்டிருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, இந்த விஷயத்தில் உங்களுக்கு குரல் எழுப்புவதற்கும் நியாயமான இழப்பீட்டை பெறுவதற்கும் முழுமையான உரிமையை சட்டம் வழங்குகிறது. மேற்கு நாடுகளில் உருவாக்கப்பட்ட இந்த நுகர்வோர் உரிமை சட்டங்கள் இந்தியாவிலும் படிப்படியாக பரவலாகி வருகின்றன. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பொருள்களை வாங்கக்கூடியவர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லை என்பது. அதாவது தரம் என்கிற விஷயத்தில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு பொருளை நாம் வாங்குகிற போது அதனுடைய விலை மற்றும் அதனுடைய தரம், அதனுடைய காலாவதி தேதி, இது எல்லாவற்றையுமே நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல் ஆபத்தான பொருள்களை விற்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி விற்றால் நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க, இழப்பீடு கோர உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த விழிப்புணர்ச்சி போதுமான அளவில் இல்லாததன் காரணமாகவும் தரம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் தொடர்ந்து சமரசம் செய்து கொள்வதனாலும் பல சமயங்களில் அவர்கள் விலை செலுத்திவிட்டு தரமற்ற சேவைகளையோ தரமற்ற பொருட்களையோ வாங்குகிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு நுகர்வோருடைய உரிமை என்பது என்ன, தரத்தை எப்படி அளவிடுவது, இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படை விலை இருப்பது போலவே எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படையான தரம் இருக்கிறது. அது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்பானது, மன அமைதி தொடர்பானது. ஒரு சேவை அல்லது ஒரு பொருள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினால் அதன் அடிப்படையிலேயே நீங்கள் நஷ்டஈடு கோர முடியும். நாம் நுகர்வோர் சட்டங்களை பற்றி விரிவாக படிக்க வேண்டும், நம்முடைய உரிமைகளை பற்றி படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு வரைக்கும் நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டே இருக்கிறோம், ஒரு சேவையை வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு உரியது நியாயமானது நமக்கு கிடைக்கிறதா என்றால் பல சமயங்களில் இல்லை என்பது தான் உண்மை. அதை பற்றிய விழிப்புணர்ச்சியும் அதற்கான போராட்டத்திற்காகவும் தான் இந்த நாள். அதை நாம் என்றும் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. சரியாக சொன்னால் 52 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 1973 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்கள் மறைவுற்றார்கள். கடைசி நாள் வரையில் இயங்கி கொண்டிருந்த மனிதர் என்பது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அவர் தன் வாழ்நாளில் பார்க்காத சிறப்புகளும் இல்லை, பார்க்காத வசைகளும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு
ஒரு பாராட்டுகளையும் வசைகளையும் சந்தித்த மனிதர் வரலாற்றில் மிக குறைவாகத்தான் இருக்க முடியும். என்ன வியப்பென்றால், வாழும் காலத்தில் எல்லாவிதமான புகழ் வசை எல்லாவற்றையும் சந்தித்த ஐயா பெரியார் அவர்கள் மறைந்து அரை நூற்றாண்டுக்கு பிறகும் இன்னமும் அவர் மீதான பாராட்டுகளும் தொடர்கின்றன, வசைகளும் தொடர்கின்றன என்பது இன்னொரு வியப்பு என்று கூற வேண்டும். ஒரு முறை அவர் திருப்பூருக்கு போயிருந்தபோது, ஈவே ராமசாமி கழுதை இன்று மாலை இங்கு பேசுகிறது என்று யாரோ எழுதியிருக்கிறார்கள். அதை கண்ட பெரியாரின் தொண்டர்கள் அதை கிழிப்பதற்கு போகிற போது ஐயா சொல்லியிருக்கிறார், எதற்காக கோபப்படுகிறீர்கள்? வேலை இல்லாதவன் செய்திருக்கிற வேலை அது. நமக்கு வேலை இருக்கிறது, அதை போய் கிழித்து கொண்டிருப்பது நம்முடைய வேலை இல்லை. எப்படியோ நமக்கு நல்ல விதமாகவோ மோசமாகவோ ஒரு விளம்பரத்தை அவன் கொடுத்திருக்கிறான், இன்று இங்கே நான் பேசுகிறேன் என்பதை அறிவித்திருக்கிறான். அது பாட்டுக்கு இருக்கட்டும். நான் எப்போதாவது என்னை யாராவது பாராட்டும் போது மகிழ்ந்திருந்தால் தானே இப்படி வசைப்பாடும்போது வருத்தப்பட நேரும். எனவே அதை விட்டு நம் வேலையை பாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நிதானமான தலைவராக இருந்திருக்கிறார். தன்னை வருத்தி கொண்டு இந்த சமூகத்துக்கு பணியாற்றியவர்களில் ஒரு முதன்மையான இடம் ஐயா பெரியார் அவர்களுக்கு உண்டு. அவர் எப்படிப்பட்ட செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் என்பதை நாம் அறிவோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக என்று பாடுபட்டவர். தன்னுடைய 90வது வயது பிறந்த நாள் விழாவில் எல்லோரும் பெரியார் அவர்களை பார்த்து, இனிமேலாவது நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது தான் பெரியார் கோபப்பட்டிருக்கிறார். இயல்பாக எல்லாவற்றுக்கும் மிக கடுமையான கேள்விகளுக்கு கூட மேடையிலே பதில் சொல்கிறவர். மிக மோசமான கேள்விகள் மேடைக்கு வந்தாலும் நாம் தானே கேட்க சொன்னோம், அப்புறம் கேட்க சொல்லிட்டு கோபப்பட்டா எப்படி என்று கேட்பவர் பெரியார். எல்லாவற்றுக்கும் விடை சொன்ன, பொறுமையாக விடை சொன்ன பெரியார் அவர்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது தான் கோபப்பட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன இப்படி எல்லாரும் சொல்கிறீங்களே, நான் காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், அப்புறம் ஒரு டீ சாப்பிட்றேன், மத்தியானம் புலவு சோறு ஏதோ சாப்பிட்றேன், இரவு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன், இடையில் ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்றேன். இவ்வளவும் மக்கள் பணத்தில் நான் சாப்பிட்டுட்டு, இயக்கத்தோட பணத்தில் சாப்பிட்டுட்டு ஒன்றும் வேலை செய்யாமல் ஓய்வாக இருங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயமா என்று கேட்டிருக்கிறார். தான் உண்ணும் 2 இட்லிக்கும் ஒரு சப்பாத்திக்கும் ஒரு தேநீருக்கும் மதியம் உண்ணுகிற ஒரு கை புலவுக்கும் இந்த சமூகத்திற்கு சாகும் வரை உழைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் கருதியிருக்கிறான் என்பதை படிக்கும்போதே நமக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படித்தான் அவர் இருந்தார். அன்றைக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அவர் சென்னையில் தியாகராய நகர் பேருந்து நிலையத்துக்கு அருகில், இப்போதும் அங்குதான் ஐயாவினுடைய சிலை இருக்கிறது, அங்குதான் அவருடைய கடைசி உரை. பேசுகிற போதே வயிற்று வலியால் அவர் துயரப்படுகிறார். அந்த வயிற்று வலி புதிதாக அதற்கு முதல் நாள் வந்ததில்லை. 1943ஆவது ஆண்டே வயிற்று வலிக்காக பெரியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. எனவே 43லிருந்து 73 30 ஆண்டுகள் வயிற்று வலியை தாங்கி கொண்டு, குடல் இறக்க நோயை பொறுத்து கொண்டு, சிறுநீர் கழிக்க முடியாமல் அதற்கு தனியாக ஒரு பாத்திரத்தை வாளியை எடுத்துக்கொண்டு இறுதி நாள் வரை பயணப்பட்ட ஒரு மனிதனை இந்த நாடு பார்த்திருக்குமா அல்லது உலகத்தின் வேறு நாடுகள் பார்த்திருக்குமா என்று தெரியவில்லை. அவர் அத்தனை துயரங்களுக்கு பிறகும் வேலூர் மருத்துவமனையிலே கடைசி 5 நாள்கள் இருந்தபோது அடுத்த நாள் கூட்டத்தை எதற்காக தள்ளி வைத்தீர்கள் என்று கோபப்பட்டிருக்கிறார். இல்லை, மருத்துவர்கள் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் நலம் பெற்ற பிறகு போகலாம் என்று மணியம்மையாரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் ஐயாவிடத்திலே சமாதானம் சொல்லி பார்த்தும் கூட எப்படி ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிக்கு எப்படி போகாமல் இருப்பது என்று அந்த கடைசி மரண படுக்கையிலும் கேட்ட அந்த மாமனிதர் கட்டிய அந்த கோட்டையைத்தான் சில பேர் இன்றைக்கு கடப்பாறை வைத்து இடிக்கப் போகிறோம் என்கிறார்கள். ஏராளமானவர்கள் எத்தனையோ முறை இடித்து பார்த்த கட்டிடம் அது. தங்களின் குண்டூசிகளால் குன்றுகளை சாய்த்துவிட முடியாது என்று துரோகிகளுக்கு காலம் எடுத்துச் சொல்லும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும்
நமக்குள்ள ஒரு பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன,
அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.